இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா பிரேக்கிங் ஸ்டோரி 2 அதுதான் விளையாட போகிறோம். அதாவது இந்த கேமோடைய கான்செப்டே வந்து நம்ம வந்து ஒரு வில்லன் பேஸ் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தெரியாமல் போயிட்டு வந்து நம்மளுடைய இப்போ கேம்பிங் ட்ரிப் போகிறோம். நம்ம அந்த கேம்பிங் ட்ரிப்பில் வந்து நம்மளுடைய வேன் வந்து கிராஷ் ஆகிடுமா, அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா. அப்படியே வந்து சீக்ரெட் வில்லன் பேஸ்க்கு போய்டும் தெரியாமல். அதான் இந்த கதையோட கான்செப்டே. சரி, ஓகே. இப்போ வந்து அதாவது ஓகே, இந்த காரு நம்ம கேம்பிங் ட்ரிப் போகணுமா, அது டிசாஸ்டர் ஆகிடுச்சான். நம்மளுடைய கார் வந்து உடஞ்சி கீழே வந்துச்சான். வி நீட் ஷெல்டர் மேபி நியர்பை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே ஏதாவது பக்கத்துலேயே ஷெல்டர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அது முதல்ல நிறையா தடவை விளையாடுருக்கேன், அதுவும் எல்லா தடவையும் தோற்றுருக்கேன். ஓகே, அதாவது பனிக்கட்டி மேலே இந்த உருதான். கெட் இன்டோர்ஸ், அதாவது கெட் இன்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் உழுது சொன்னால் சீக்ரெட் ஈவில் வில்லன் பேஸு தான். இப்போ வந்து இந்த இடத்துல பவர் ரீஸ்டோரிங் அப்படின்னு காட்டும். இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னா அந்த பவர் ரீஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து குக்கி இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கணும். காசு அதுவும் 10 ரூபா தான் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்ம ஒரு சின்ன பையன்லாம் 10 ரூபா 50 ரூபா அது இருக்காயிடுச்சு. இந்தா என்னது இது டிவி இன்னும் ஜூம் பண்ணிகிட்டே இருக்காங்க. வா, சீக்ரெட் ஈவில் வில்லன் பேஸ். ஓகே, இப்போ இந்த சீக்ரெட் ஈவில் வில்லன் பேஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. பிரேக்கிங் 2 இப்போ தான் டைட்டிலே போடுறாங்க. ஓகே, சரி, நம்ம போயிட்டு இதில் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஏதாவது we are accidentally in secret evil villain base. Explore the base. Train at the gym. நம்மள ட்ரெயின் அட் த ஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜிம்மு எங்கே இருக்குன்னு தெரியல. போனோம் ஒரு 10 ரூபா வச்சுருக்குது. ஓகே, இங்கே எல்லாத்துலேயும் 10 ருபீஸ் தான் தெரியுது. ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஜிம்மு எங்கே இருக்குது, என்ன வராது, அது லேக் ஆகுது. ஜிம்மு இந்த பக்கம் காட்டுது, போய் பார்ப்போம். ஆமாம், எல்லாருமே இங்கே தான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மள தம்பிஸ் இருக்கலாம், தம்பிஸா இல்லை என்னன்னு பேர் தெரியாது. ட்ரீம் டு ட்ரெயின் ஃபேஸ்டர் அட் ஜிம்மா. சரி, நம்ம பிடிச்சி பார்ப்போம் எவ்வளோ. ஓகே, கொஞ்சோண்டு ஸ்பீடாக வந்து தூக்குறாங்க. இவ்வளோ சின்ன பையனை போயிட்டு ஒர்க் பண்ண சொல்கிறாங்களே. சரி, நான் உங்களுக்கு ஓகே, லெவல் 1 ஸ்ட்ரென்த்து, லெவல் 1 ஸ்பீடு, லெவல் 2. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம லெவல் 3 ஸ்ட்ரென்த்தில் இருக்கோம். இப்போ ஒரு நியூஸ் அலர்ட் வருது, என்னன்னு பார்ப்போம். ஈவில் நியூஸா? என்னடா எப்பயுமே அவன் Breaking news. I repeat, breaking news. Scary
Legendvary's body has gone missing after his defeat. அதாவது பிரேக்கிங் 1 அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. அதில் ஒரு வில்லன் இருப்பாங்க. அவங்க வந்து டெஃபீட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பாடி வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்கான். நம்ம வந்து நம்ம ஒரு சீக்ரெட் பேஸ் பண்ணல, அதை அப்படியே அந்த வில்லன்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க காட்டாங்க. இதில் ஒரு 3 வேவ்ஸ் வந்துகிட்டு இருக்கான். அது வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம், ப்ரொடெக்ட் பண்ணுமா நம்ம. ஓகே 44 செகண்ட்ஸில் வந்துடும். வேவ் 1 இஸ் கம்மிங். ஓகே கெட் டு த மிடில் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் போவோம். நம்மக்கிட்ட 3 ஸ்ட்ரென்த் இருக்குது, எப்படியும் போட்டு பொழக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே அவங்ககிட்ட பேட்லாம் இருக்குது, நம்ம கிட்ட என்ன? திஸ் வெப்பன் இஸ் வீக் ஃபார் யுவர் லெவலா? ஓ லெவல் எது சொல்கிறாங்க? லெவல் எங்கேயுமே காட்டலையே. ஓ அந்த இதான் அந்த ஸ்ட்ரென்த் லெவல் தான் சொல்கிறாங்களா? ஆமான்னு நினைக்கிறேன். ஓகே 8 7 6 5 4 3 2 1. ஓகே என்ன டோர்? வந்துட்டாங்க. அடியே ஃபைட் அட்டாக். அப்போ என்ன நான் கிட்ட இன்னும் இவ்வளோ லேக் ஆகுது. நான் கிட்ட போகிறதுக்கு அவ்வளோதானா? என்னடா இப்படி இருக்கு? நான் ஒருத்தவனை கூட அடிக்கல. கிச்சன் ஓப்பன் ஆயிடுச்சு. குட் ஜாப். ஓகே இதில் குக்கீஸ்லாம் இருக்குது, எடுத்து போகணும். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப லேக் ஆகுது லைட்டாக, அப்படியே நிறையா. ஓகே 3 குக்கி. ஓகே கிச்சனும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓ இது என்னது வெப்பன்ஸா? இது நம்ம ரேரு எப்பிக்கு லெஜெண்ட்ரி. அந்த பேட்டு அவங்க வச்சுருந்தாங்க. அந்த பேட்டு ஒருத்தன் அடப்பாக்க நியூ வாட்டர் இம்ப்ரூவ். ஓ இப்போ மழை பெய்யுதுல, அதெல்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஓகே மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகே நின்றுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட 30 ருபீஸ் இருக்குது. இங்கே என்ன? ஓ இங்கேயும் காசு இருக்குது. அதை பார்ப்போம். அதான் ஆக்சிடெண்ட்டாக உள்ளே தள்ளி விட்டுறேங்க. ஓகே இங்கே இருக்குது. ஓகே அதாவது அவ்வளோதானா? இங்கே ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஓகே 50 இருக்குது. அதே அதை பார்த்தேன். இந்த ரேக் தான் கிடச்சிது. பரவாயில்ல எடுத்துக்கோ. இன்னும் எடுக்க முடியல. ஓகே இந்த லெவலுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ரேரு எப்பிக் கூட கிடச்சா கூட நல்லா தான் இருக்கும். இது என்னது 10. ஓகே நம்ம இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். ஆப்பிள் இருக்குது. 4 ஆப்பிள் நம்மகிட்ட இருக்குது. 3 குக்கி இருக்குது. ஓகே நம்ம இங்கே போயிட்டு ஃபைட் பண்ணணும். இப்போ எவ்வளோ லேக் ஆகுது. ஓகே நானும் ஃபைட் பண்ணுறேன். நீங்களாம் எப்போயும் ஃபைட் பண்ணிடுவீங்க. எங்கே நம்மளே விட்டானுங்க. சாவு அவ்வளோதான். இல்லை பணம் இருக்குது. நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். இது எந்த பணம்? எவ்வளோ காசு பணம் விட்டு மணி. சாவுடா. யாருக்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க பேரு? டே அடப்பாத்து. அவ்வளோதானா? ஓ சாவுடா. அடி என்னடா பிளர்ராக இருக்கு. ஹெச்பி லோ வெரி கேர்ஃபுல். நம்ம கொஞ்சம் சாப்பிட போயிடலாம். ஓகே இதுதான் ஏறும். நீங்கள் சாப்பிட்டு இது ஏறும். இது ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிள் அடி சாவு. கெட்டவங்களாம் இங்கே இருக்கவே கூடாது. இங்கே ஒரு காசு.
10 ரூபா தான் கிடைக்குது. 100 ரூபா கிடைச்சா கூட நல்லா இருக்கும். தூக்கி போட்டான். வேவ் 2 எப்போ வருமே தெரியல. அந்த காசு எடுத்துக்கலாம். லோ ஹெச்பி. ஓகே, இப்பெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட முடியல. ஐயோ, ஓ இதுக்கு போனா இது டச் பண்ணா. அட பாவத்தை, வாங்க வேஸ்ட்டாக போயிடுச்சு. போச்சா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அங்கேருந்து வாங்கணும்ல ஒரு வெப்பன். இப்போ நான் தெரியாமல் அங்கே இருக்கிறத ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். அப்படியே அதை எடுத்து இது கொடுத்துருச்சு. ஓகே, இன்னும் யாரை ஹீல் பண்ண? ஓ இந்த பையனை ஹீல் பண்ணிவிட்டேன். ஆமாம், அப்போ ஃபுல் ஹெல்த்துக்கு ஹீல் பண்ணி விட்டேன். தேங்க்யூடா. இப்போ போயிட்டு நம்ம திரும்பி போயிட்டா. அங்கே என்ன ஜூஸு பீட்சாவும் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இதில் இன்னும் 3. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ அந்த பக்கம் போக விடாது. அதை பார்த்து இவ்வளோ என்ன அடி அவ்வளோதான். என்ன அடி? சாப்பிடா. எவெல்லாம் உள்ள வராண்டி? இவ்வளோ லேக் ஆகுது. இப்போதான் லேகே வந்துருக்கு. வேவ் 2 வந்துச்சு. அங்கெல்லாம் நிறைய காசு இருக்கு, ஆனால் மூடிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் பண்ண மட்டும் வேவ் 2 எவ்வளோ கஷ்டமாக இருக்கு போகணுன்னு பார்த்தேன். இன்னும் சீக்கிரம் ஹைட் ஆகிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஓகே, வந்துட்டு இருக்காங்க. ஓப்பன் ஆகாதான். ஒரு சோடா மட்டும் குடிச்சிட்டு சாவடா. அட்டாக். அவ்வளோதான், இந்த காசெல்லாம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதானா? பாவீங்களா, என்னடா நீங்கள் இப்படி ஈஸியாக கொடுக்குறீங்க? சரி, நம்ம இப்போ போயிட்டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவோம். லெவல் 4 வரைக்கும் கொஞ்சம் வர வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஜூஸ் குடிச்சுப்போம். அவ்வளோதான், ஒரே சான்ஸ் முடிச்சுக்கிறோம். பார்க்க முடியுது. ஓ யாரா இவமா தூக்குறா? 1 2 3 4 5 5வது லெவல் ஆகுங்க. இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவங்க என்னமோ அச்சீவ் இருக்காங்களே. உள்ளே அவன்டா கிச்சன் இல்லை, நம்ம போய் அடிப்போம். இல்லைடா, நானும் வரேன். அடி. அவன் என்ன கொஞ்சம் தான் முடிஞ்சிருச்சு. ஓ இவ்வளோ காசு. எடி. ஓகே, என்ன இது கோல்டன் பீட்சா? ஒரு பீட்சா நான் சாப்பிட்டே கிடையாது. ஆமாங்க, கோல்டன் பீட்சா தான். அதெல்லாம் எடுக்க முடியாதா? ஒன்லி டேக் 1 கிரேட் நூபா. போடா, நல்லா நூபு கிடையாது. ஓகே, all the enemies have been already beaten already. ஓ 250. என்ன ஓ ஆர்மரா போடு. பவர் யூசேஜ் 0 இப்பெல்லாம் இருக்கு. குறைஞ்சிக்கிட்டே நோ பவர். ஓகே, நோ பவர்னு பார்த்தாங்க. ஆட பவர்த்து எதுவுமே பயப்பட முடியாது. இப்போ கூட நம்ம போய் ட்ரெயின் பண்ணலாம், நல்லா இருக்கும்.
ஓகே நம்ம போய் க்ளீன் பண்ணலாம். சவுண்டு ஜெனரேட்டர் ஓகே. ஓகே 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 கைஸ், பவர் வந்துடுச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். போயிட்டு வாங்க கைஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஷாப்பு கிட்ட தான் இருக்கேன். ஒரு புது இது வெப்பன் வாங்கியிருக்கேன். அதில் லெஜண்ட்ரி அடப்பாங்களா அப்பா எப்பிக்காவது கிடச்சிது. எப்பிக்கு எடுத்துப்போம். ஓகே இப்போ நம்ம இது வைக்கலாம். அவுட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம அடிச்சு துவங்க போட எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே மூடுது. ஓகே சும்மா முதல்ல அப்போ வந்துச்சு. இப்போ தேர்டு 3 ட்ரிக் இருக்குது. இம்மாதிரியாக இருக்கும் ஒருத்தவன். அந்த 2 பேரும் போட்டு பண்ணிட்டோம். 3 பேரும் போட்டு பண்ணிட்டோம். ஓ 2 பேர் இருக்கா? ஓகே இன்னும் ஒன்றுமே இல்லை. க்ரீன் கலரில் காட்டுது. இன்னும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அடா பாவச்ச இது நம்ம தான் அடிக்கணுமா? நான் அடிக்கவே முடியல. பாவீங்களா அடிக்க முடியல. கேம் ஓவர் ரெண்டிங் ஆகிடும் போல. அடி இன்னும் அடிக்கவே முடியல. போச்சுடா. இந்த 3 பேர் வருவாங்க. இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. ஆனால் ஒன்றுமே அவங்க வந்தால் அந்த இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்க ஷீல்டை அவங்க உடச்சி விடுவாங்க. அதை நம்ம அடிக்கணும். ஆனால் இந்த ப்ளூ கலர் ஷீல்டு இன்னும் இருக்கலாம். இன்னும் அசால்ட்டாக நிற்கிறான். அதை பார்த்து கேம் ஓவர் ரெண்டிங்லாம் ஆகிடும் போல். அதுதான் அதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் பீச்சர் எதுவும் பார்த்துட்டேன். 74 பீஸு. ஆனால் அது முன்னாடி ஒன்று அடிக்கணும். ஐயோ வேஸ்ட்டு. கைஸ் நானே ஏதோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் நான் அடிக்கவே முடியல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கும். இன்னொரு தடவை போடுறேன் பிரேக்கிங் 2 அப்போ வேணால் பார்ப்போம் இந்த மாதிரி விளையாண்டுட்டு. அப்போ இந்த இவங்க 3 பேரையும் கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். எனக்கு தெரியும் 3 பேர் இருக்கிறத. ஆனால் வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கெயின் பண்ணுறதுனால வந்து நான் வந்து மற்றவங்களாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி விட்டா ஒருத்தவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்துப்போம். பாய் காய்ஸ். அப்புறம் வந்து இன்னொரு தடவை விளையாடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோடைய லைக் டார்கெட் வந்து 200 அது வச்சுப்போம். ஏன்னா வந்து பண்ணுறதே பண்ணிட்டோம். எவனுமே இங்கே இல்லை. ஸோ பாய் காய்ஸ். அடுத்த வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுறேன்.